அன்புக்குரிய தமிழ்நாட்டின் அறம் சார்ந்த ஊடக சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்புக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி அருண் ஐயா அவர்கள் குறித்தும், பெண் காவலர்களை அவதூறாக இழிவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர், ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுடைய ஃபெலிக்ஸ், இவங்க 2 பேருமே அவதூறு அடிப்படை ஆதாரமே இல்லாம ஏடிஜிபி அவர்கள் குறித்தும் உயர் அதிகாரி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் இழிவாக பேசுனதுனால என்னுடைய தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கோம். புகார் கொடுத்து அடுத்த கணமே இன்னைக்கு சிஎஸ்ஆர் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கைது, அதாவது அந்த ஃபெலிக்ஸ்ன்றவரை கைது செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டு காலமாக பெண்ணினம் இந்த பெண்கள் சமூகம் தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாமே தன்னுடைய மனசுக்குள்ள கனவா மட்டும் வச்சுட்டு, என்னுடைய பாட்டி காலத்துலலாம் படிச்சுட்டு கல்வி அறிவு பெற்று அதாவது வழக்கறிஞரா, மருத்துவத்துறையில, அப்புறம் டீச்சரா, பைலட்டா, நிறைய தொழில முன்னேறி வரணும் அப்படின்னு அந்த கனவுகள் கனவாகவே இருந்த சூழ்நிலையில இடைப்பட்ட காலத்துல ஐயா காமராஜர், கக்கன், ஜீவா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெண்ணினத்தை மீட்டு பெண்களுக்கு சுதந்திர இந்தியாவில் விடுதலை, அடிமை கட்டுக்களை இருந்த பெண்களை மீட்டு கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு எல்லாருமே ஒரு பொசிஷன்ல எல்லாருமே உயர் பதவியில இன்னைக்கு அறிவு சார்ந்து உடல் வலிமை சார்ந்த துறையில இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பெண் குழந்தைங்க எல்லாம் பிறந்தாங்கன்னா கள்ளிப்பால் ஊத்தி எங்களை பெண்களை சாகடிப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த பெண்கள் பிறந்தா அது ரொம்ப பாரம், அவங்கள வளர்த்து ஆளாச்சுனால அவங்களுக்கு பண செலவு பாரம்னு சொல்லி கோழி குஞ்சுகளை சாகடிக்கிற, நெற்பயிர்களை போட்டு கொத்து கொத்தா சாவடிச்ச பெண்ணினத்தை இன்னைக்குதான் கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு மீண்டு வெகுண்டெழுந்து இன்னைக்கு எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. இப்படி வளர்ந்து வர இந்த பெண்ணினத்தை திடீர்னு இது போல இழிவான சொல்லி பாலும் கழுத்துல மீண்டும் எங்களை போய் தள்ளுறீங்க. நான் என்ன சொல்லனா, சவுக்கு சங்கர் இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வகத்தில தானே பிறந்திருப்ப, நீயும் ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து தானே வந்திருப்ப, உன் வீட்லயும் உன் அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அத மனசுல அது நீங்க யோசிச்சு பார்க்காம நீங்க ஒரு ஊடகன்ற பெயர்ல நீங்க பேசுறீங்க. சவுக்கு சங்கர் அவர் காவல்துறையில, அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் யாருக்காவது தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாயால கூட சொன்னதில்ல. அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை சீண்டிட்டு தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அவர் மேலும் தியாகம் பண்ணிட்டோ, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோ அவர் பணி நீக்கம் பணியில வெளியேறி வரல. அந்த ஆளே பெண்கள் கிட்ட தவறான முறையில நடந்துட்டு காவல்துறை அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டு தூக்கி வெளியே இருந்தாங்க. நீ வெளியே சமூக ஆர்வலர்ன்ற பெயர்லயோ பத்திரிகையாளர்ன்ற பெயர்ல சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு, அந்த யூடியூப் அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் ஊடகவியலாளர்கள் சிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்துக்கு தான் அறமும் நேர்மையும் இருக்கும். அந்த அறத்தையும் நேர்மையும் கெடுக்கும் வகையிலையும் சிதைக்கும் வகையிலையும் யூடியூபர் சவுக்கு சங்கரும் அவர் பேசின அந்த பேச்சை ரெட்ஃபிக்ஸ்ல வெளியிட்ட ஃபெலிக்ஸ் என்றவனும் தவறா சித்தரிச்சு இந்த ஊடகத்தோடைய நற்பெயரை கெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு மீடியால அதாவது சட்டத்துக்கு புறம்பான வகையில எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இன்னைக்கு அதாவது இப்ப இவர் அவருடைய காவல்துறை பணிக்கு நேரா படிச்சுட்டு நேரா சேரல. அவங்க அப்பா இறந்த உடனே, சவுக்கு சங்கரோட அப்பா இறந்தோன்னா அவருடைய வேலை தான் அவங்க மகனுக்கு கிடைச்சிருக்காங்க. இவரு 1ஆவதுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு முன்னேறி அந்த பணிக்கு வரல. ஆனா காவல்துறையில ஏடிஜிபியா இப்ப பணியில இருக்கக்கூடிய அருண் ஐயா அவர்கள் 1ஆம் வகுப்புல இருந்து இன்னைக்கு ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவருடைய உழைப்பு, தியாகம், அவர் எவ்வளவு நேர்மையா ஒரு பதவியில அமர்றாருன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசாங்கத்தை நீங்க விமர்சனம் பண்ணணும்னா யார் மூலியமா தூண்டுதலின் பேரை நீங்க விமர்சனம் பண்ண வெளிப்படையா ஒரு ஆம்பளை டு ஆம்பளை தான் மோதனமே தவிர இது இடையில பெண்ணினத்தையும் பெண்களையும் கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நீங்க அமீச வச்ச ஆம்பளை தானே, ஒரு ஆம்பளை கிட்ட உங்களுக்கு அவர் அதாவது மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில இருந்து வரவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில இருந்து வரவங்க உயர் பதவியில இங்க அமரக்கூடாதுன்னு நேசிக்கிறவங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சவுக்கு சங்கர் கூட பாத்தீங்கன்னா பாஜக தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு வேலையும் செய்ய வச்சது பாஜக தான். ஒரு எதிர்கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா வெளிப்படைத்தன்மை, நேர்மையா, தைரியமா எதிர்க்கணும். இது போல பின்வழியா முதுகுல குத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும்
பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா சாதிய வன்மத்தோட ஏடிஜிபி அவர்களை வந்து பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ஏடிஜிபி பதவியில் உட்காரக்கூடாதுன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய, அதாவது தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்குக்கு வந்து பாதுகாப்பு ஏடிஜிபி தான், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி. அப்ப ஏடிஜிபியே இது போல ஒரு தவறுல ஈடுபடுறாரு, நீ எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே சொல்லலன்னா அப்ப சமூக விரோதிகள் என்ன பண்ணுவான்? கஞ்சா அடிச்சுட்டு நேரம் உன் வீட்டுக்குள்ள பூந்தானா சும்மா இருப்பியா? இதே சவுக்கு சங்கர் சொல்றா போல அப்ப என்ன சமூக விரோதி கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஓ ஏடிஜிபியே இந்த மாதிரி தவறெல்லாம் பண்றாங்கன்னு ஒருத்தர் வீடியோல சொல்லியிருக்காரு, அப்ப நம்மளும் செய்யலாண்டான்னு சொல்லிட்டு உன் வீட்டுல வந்து உன் பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தா சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இப்ப அமைதியா இருக்கிற சூழ்நிலையில நீ சட்ட ஒழுங்கு கெடுக்கிற வகையில நீங்க இப்ப பணியில இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி அவர்களை வந்து இப்படி ஒரு கொச்சியான வட்டத்தில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம பேசுறேன்னா உங்களை பின்னின்று இயக்குறது யாரு? உங்களுக்கு அது போல பேச சொல்லி அது போல ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அந்த ஒளிபரப்ப சொன்னது யாரு? காவல்துறை அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச சொல்லியோ அதை எடிட் பண்ணாமையோ ஒரு சேனல்ல நீங்க இப்ப ஒளிபரப்பு செய்யறீங்கன்னா அதை ஒளிபரப்பு பண்றதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து ஒளிபரப்பு பண்ண சொன்னது யாரு? அப்ப இவங்களுக்கு பின்புலத்துல ஆள் இருக்காங்க. ஆள் இல்லாமலாம் இப்படி வந்து தைரியமா பேச முடியாது. அது மட்டும் இல்லாம கருத்துன்றாங்க. சவுக்கு சங்கர் பேசுறது கருத்தா? கருத்துக்கும் அவதூறும் பிரிச்சு பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கணும். கருத்துக்கும் அவதூறுக்கும் வந்து வித்தியாசமே தெரியாது அவங்களுக்குலாம். கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசமே தெரியாத சவுக்கு சங்கருக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக அரசாங்கம் வந்து அவர் மீது வழக்கு போட்டு சிறையில் வச்சிருக்காங்க அப்படின்னா கருத்துக்கும் அவதூறுக்கும் மொத்தம் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து பேசணும். இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன், மீடியால எல்லாம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? இப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு லேடியை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதே வானதி சீனிவாசன் அவர்களை நான் ஒரு கருத்தா நான் சொல்றேன். இப்ப எல்லாருமே நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா சொல்ற கருத்தை? அதை நீங்க கருத்தா ஏத்துப்பீங்களா? எடிட் பண்ணி தானே போடுவீங்க, பீப் போட்டு தானே போடுவீங்க. இப்ப ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கிட்ட பெண் எஸ்ஐக்கள் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உயர் பதவி கொடுக்கறான்னு இது ஒரு கருத்தா? ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு பார்க்கணும் வானதி சீனிவாசன்லாம். நான் கேட்கிறேன் கருத்தா, நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உங்க பிஜேபியில சென்ட்ரல் மினிஸ்டர் பதவிக்கும் எம்பி பதவிக்கும் எம்எல்ஏ பதவிக்கும் நீங்க அந்த பதவியில இருந்து உங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்க பிஜேபி இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க. அது சொன்னா இவங்க கருத்தா எடுத்துப்பாங்களா? ஏத்துக்க முடியாதுல்ல, அது கருத்து கிடையாதுல்ல. அப்ப இவங்க வந்து பெண்களை வந்து தமிழ்நாட்டுல பெண் காவலர்கள், ஒரு பெண் காவலர்கள், நான் 17 வயசுல இருந்து நான் பெண் காவலர்கள் பெண்களுடைய நீதி நியாயத்துக்காக அவங்க நான் அணுகி இருக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு எஸ்ஐ தேர்வு எழுதி அவங்க உடல் வலிமையை வந்து தேர்த்தி அவங்க குடும்ப வாழ்க்கை, புருஷன், பொண்டாட்டி, குட்டி, சமூகத்துக்கு எல்லாமே பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு காவல்துறையில வராங்க பெண் காவலர்கள். அந்த பெண் காவலர்கள் எப்படி கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டுக்கிற இந்த பெண் சமூகம் எப்படி மீண்டெழுந்து, அதுவும் கடுமையான இருக்கிற துறையிலேயே கடுமையான துறை எதுன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை. அதுல மிடுக்கா ஒரு பெண் ஆணுக்கு நிகரா வந்து சமூக விரோதிகள் கிட்ட வந்து அவங்க வந்து தன்னுடைய திறமையை காமிச்சு அவங்க சமூக விரோதி கிட்ட இருந்து தன்னை தற்காத்து அவங்க பணியில வேலை செய்யறப்ப நீங்க பெண் காவலர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. நீ எல்லாம் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எவ்வளவு ஒரு வன்மமான எண்ணம் உங்களுக்கு? அதை எடுத்து ஒருத்தன் டெலிகாஸ்ட் பண்றான் பாரு, அவன் எவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம் முடிச்சவனா இருப்பான் பாருங்க. நீங்க சொன்ன கருத்து வந்து யூடியூபர் சொன்னாரு தவறான கருத்துன்னு நீங்க சொல்றீங்க. அத உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கிட்டாலும் அதே சமயத்துல டெலிகாஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்கறீங்க நியாயம். ஆனா பிஜேபி அதில் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க தானே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. எல்லா சேனலையும் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க, புகார் கொடுத்தது தெளிவா சொல்ல வந்தது நீங்க, பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டது நீங்க. இங்க வந்து உங்களால டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா, நீங்க பண்ணுவீங்களான்னு எங்க எப்படி நீங்க கேள்வி கேட்கறீங்க? அதான் கேள்வி கேட்கல, இத நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேக்குறேன். உங்களால கேள்வி பார்த்து முடியுமான்ற கேள்வி எப்படி நீங்க முடியுமான்னு சொல்லலனே. இங்க பாருங்க எல்லா சேனல்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நீங்க எங்களை கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்கல, இது உங்க மனசுல நீங்க இத ஏத்துப்பீங்களான்னு கேக்குறேன். சார் ஒரு நிமிஷம். சரி, நான் உங்களை வந்து கார்னர் பண்ணி பேசணும்னு பேசலனே. ஏன்னா நான் வந்து ஊடகத்துக்கும் ஊடக தர்மம் என்னன்னு தெரியும், ஊடகத்துன்னு வர இருக்கு, அவங்களுக்காக தான் நான் பேசுறேன். நானு அதே மாதிரி தான் ஊடக தர்மம் என்ன இல்ல, உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்டேன்னா என்ன மன்னிச்சுக்கங்க, நான் உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். நீங்க அதை ஏத்துப்பீங்களா அந்த கருத்தை எல்லாம் கேக்குறேன். இல்ல, நிறைய செய்தி ஊடகத்துல எல்லாம் வந்து அவர் இந்த காரணத்துக்காக தான் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கா நிறைய ஊடகத்துல பேசிருக்காங்க. ஆதாரத்தோட தான் பேசிருக்காங்க. ஆதாரம் இல்லாம பேசினா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேல புகார் கொடுத்து எம்எல்ஏ அவதூறு பரப்புறன்னு சொல்லிட்டு அவருக்கு புகார் கொடுத்துருக்கலாம். இல்ல, ஏன் அமைதியா இருக்க வேண்டியது இருக்கு? வெளியே வந்து கொடுக்கட்டும். ஆமா ஆமா, வெளியே வந்து கொடுக்கட்டும். அவர் எவ்வளவு கம்ப்ளைண்ட் அதை பேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன்.
இல்ல எந்த ஆதாரம்னா சில ஊடகங்கள்ல இவர் சம்பந்தமா வேற ஒரு நெறியாளரோ வேற ஒருத்தர் பேசுறப்ப அவங்க அந்த ஆதாரம் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து அது பேசுறாங்க. அப்ப அவர் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், இவர் மீது நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். என்கிட்ட ஆதாரம் கிடையாது, நான் அதாவது செவி வழியா கேட்ட செய்தி தான் இது. மற்றவங்க பேசுறது அதோ ஒரு ஊடகத்துக்கு முன்பாக மக்கள் மத்தியில பேசுற செய்தியை கேட்டுதான் நம்ம பேசுறோம், ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு ADGP அருண் ஐயா அவர்கள் குறித்து அவதூறா பேசியிருக்கிறாரு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுவும் பெண் காவலர்கள் குறித்து பேசியிருக்கிறார். பெண் காவலர்களுடைய அந்த பணி என்னன்னு அவருக்கு தெரியுமா? அவர் ஹாயா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல நிதானமே இல்லாம அறபோதையில அவர் பேசுறாரு. அவருக்கு வந்து பெண்களை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? பெண்களை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பணியில வந்து வேலை செய்யற பெண்ணு வந்து இப்படிதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் உயர் பதவி வாங்குவா அப்படின்னா அப்ப பெண்களை வந்து கேவலப்படுத்துறாரா? அப்ப அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சிங்களா அப்படித்தான் செய்வாங்களா? நான் கேக்குறேன். தொடர்ந்து வீரலட்சுமி அவர்கள் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல சமூக இதெல்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு நிலைப்பாடுகள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்ப குறிப்பா சொல்லி முடிக்கிறேன், சீமான் விஜயலட்சுமி விவகாரம், இப்ப ADGP சவுக்கு சங்கர் அவர்கள் விவகாரம், இதே போன்ற விவகாரம் தான் வருங்க. நிறைய விஷயங்கள் ஜாபசதி போதை பொருள் விஷயங்கள் இருக்குது. இங்க நிறைய பெண்களை வந்துட்டு இப்போ கஞ்சா அடிச்சு வந்து அடிச்சு சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விஜயலட்சுமி வெளில வரல, அது விஜயலட்சுமி அவங்க வெளில வரல, குற்றச்சாட்டு வருது. உண்மையிலே உங்களை இயக்குறது திமுக கட்சி தானா? திமுக அரசாங்கம் இப்ப பிரசன்ட் இப்ப கவர்மெண்ட் வந்த உடனே முதல்ல போட்ட வழக்கு என் மேல SC/ST வழக்கு போட்டாங்க. சாதி ரீதியா ஒருத்தரை நான் திட்டேன்னு சொல்லிட்டு என் மேல வன்கொடுப்பு தடுப்பு சட்டம் தான் போட்டாங்க. முதல் வழக்கு அவங்க கவர்மெண்ட் வந்த உடனே என் மேல போட்டாங்க. அந்த வழக்கு இன்னைக்கும் திருவள்ளூர் கோர்ட்ல இன்னைக்கு வந்து வழக்குக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால திமுக வந்து எனக்கு ஆதரவும் கிடையாது, நான் திமுகவுக்கு ஆதரவும் கிடையாது. நடுநிலையான அரசியல் கட்சி தலைவர் நான் யாருக்காகவும் பணிஞ்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான இழிவான பேச்சுகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் சின்னங்கள் எது நடந்தாலும் அங்க அந்த வீரலட்சுமி வந்து பேசுவேன். இல்ல எனக்கு காவல்துறை வந்து என்ன கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இதுல வந்து ஒரு விஷயத்த வந்து கொலை பண்றவனை விட கொலை பண்றவனை தூண்டுறதுதான் முதல் குற்றவாளி. அப்ப சவுக்கு சங்கர் வந்து ரெட்பிக்ஸ்ன்ற அந்த யூடியூப்ல வந்து பேசுறப்ப ஒரு ஊடக நேர்மையான அறம் சார்ந்த ஒரு ஊடக நெறியாளர் என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னு அந்த நேரத்துல அவரை பேசும்போது தடுத்து நிறுத்தி இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நீங்க எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு ADGP மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க, நீங்க பேசக்கூடாதுன்னு பேசிருக்கணும். இல்ல எடிட் பண்றப்ப அதை வந்து கட் பண்ணிருக்கணும், இல்லன்னா வந்து பீப் ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லாம இவர் பேசுனதுக்கு இவர் வந்து தாளம் போட்டு இவர் சொன்னதுக்கு எல்லாமே ஆமாஞ்சாமி போட்டு இவர் ஆமான்னு சொல்லி எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காரு. அப்ப முதல் குற்றவாளி யாரு? ஒளிபரப்பு பண்ணது யாரு? அந்த ஃபெலிக்ஸ். அப்ப அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணணும்ல. அப்ப காவல்துறை இன்னும் அரெஸ்ட் பண்ணாதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் மீடியால அந்த ஃபெலிக்ஸ்ன்றவர் பொது வாழ்க்கையில இருக்கிற பெண்கள், குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே அவர் ஒருமையில தான் பேசுறாரு. அவங்களுக்கு பெண் சமுதாயத்தின் மீது அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. அது ஏன் தெரியல. அதனாலதான் அவர் இது போல வந்து இழிவா பெண் காவலர்கள் குதில அவதூறு பரப்பி பேசியிருக்கிறாங்க. இல்ல அவர் கைது பண்றதுக்கு முன்னாடி நாள் புகார் கொடுக்கறதா தான் இருந்தது. அன்னைக்கு காலையிலேயே அவரை வந்து கைது பண்ணதுனால என்னால வர முடியல. அதனால இன்னைக்கு ஃபெலிக்ஸ் என்றவர் கைது பண்ணலன்றதுக்காக நான் ஒரு புகாரா கொடுத்திருக்கேன். அவங்களாவது வந்துட்டு காவல்துறை வந்தாலும் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக பேச்சாளர்களோ திமுக ஆதரவாளர்களோ யூடியூப் பெண்களே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்தரை வச்சு இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி பெண்களை இழிவா பேசியிருக்காங்க. அதே போல நடிகை நடிகர்கள் கூட இழிவா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் வீரலட்சுமி ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி கூட எழுதுல. தொடர்ந்து கிருஷ்ண ஒரு பேச்சாளர் இருக்காங்க, திமுக பேச்சாளர் இல்ல அவங்க கட்சியில இருந்து இன்னைக்கு நாங்க சிறையில வச்சாங்க, அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு சிறையில வச்சாங்க. அதாவது அரசியல் கட்சி நான் என்ன கேக்குறேன்னா, அரசியல் கட்சி டு அரசியல் கட்சினா கட்சியும் கருத்தில் ரீதியா மோதனமே தவிர, நீ சவுக்கு சங்கர மீச வச்ச ஆம்பளை தானே, ADGP அருண் ஐயா அவர்களும் ஆம்பளை தானே, ரெண்டு பேர் மோதனா அவர் டைரக்டா போய் மோது. நீ சமுதாய ரீதியா அவரை வந்து ஒரு உயர் பதவியில உட்கார்றாருன்னு அந்த காண்டில நீ பண்றியா? ஏன்னா பல ஆங்கில யோசிக்க வேண்டியதாக சவுக்கு சங்கர் பேசுறத பார்த்தா. இல்ல அவரை டார்கெட் பண்ணி யாராவது வந்து அரசாங்கத்தை வந்து கொச்சப்பட்டம் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்குலைக்கணும்னு நினைச்சு யாராவது உன்னை தூண்டுதல் பண்ணி பணம் கொடுத்து பேச சொன்னாங்களா? இதை பேசி ஒளிபரப்ப சொன்னாங்களா? கேள்வி எழுதல. மக்கள் மத்தியில கேள்வி. மக்கள் பேசுறதா நான் பேசுறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட கிடையாது. மக்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா அரசாங்கத்தை டைரக்டா விமர்சனம் பண்ணுங்க. நீங்க டைரக்டா அரச விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆண்மை இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல.
அதனால இது போல ஒரு நபர்களை வந்து தூண்டுதல் பேர்ல பணத்தை கொடுத்து ஏவி விட்டு ஒரு யூடியூப் சேனல்ன்ற பேர்ல வந்து இன்னைக்கு எவ்வளவு யூடியூப் சேனல் தமிழ்நாட்டுல இருக்கு, எவ்வளவு தம்பிங்க இன்னைக்கும், எவ்வளவு சேட்டலைட் டிவில இருக்கிற அண்ணனுங்க தம்பிங்க இன்னைக்கும் எனக்கு தெரியும். இன்னைக்கும் குக் கிராமத்தில் நடக்கிற அநீதிகள் எல்லாமே 500 ரூபாய் பெட்ரோலுக்கு இருக்காது. அவங்க சொந்த செலவுல சாப்பிடறதுக்கு கூட பணம் இருக்காது. அந்த சொந்த செலவுல போயிட்டு செய்தியை சேகரிச்சு நாட்டு மக்களுக்கு வெளியிடுறாங்க. அது போல ஊடகவியலாளர்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவ இப்படிப்பட்ட ஊடகவியலாளர்ன்ற பேர்ல, பத்திரிகையாளர்ன்ற பேர்ல இவங்க வந்து இப்படி இழிவா பேசினாங்கன்னா ஊடகம் தர்மமா அது? பேசுறது தவறு, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தவறு. அது ஓகே, அவங்க பேசுறதுக்கு மட்டும் ஒரு வீரலட்சுமி, மற்றவர்கள் பேசுறதுக்கு ஏன் வரல? நீங்க வீரலட்சுமியை வந்து 17 வயசுல இருந்து நான் இப்ப 18 வருஷமா நான் என்ன போராட்டம் பண்ண நீங்க பாக்குறது இல்ல. நீங்க நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக எங்க இருந்தாலும் நான் பேசுறேனே. நான் இப்ப சீமான் விவகாரத்தை சீமானுக்காக ஒண்ணு பேசலையே, விஜயலட்சுமிக்காக தான் பேசுனேன். எவ்வளவு பெண்கள் தற்கொலை பண்ணி சாவறப்ப நான் பேசிருக்கேன். இது அது வந்து அவங்களுடைய மனநிலை. அதாவது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க யார் உதவி செஞ்சாங்களோ, அவங்க உதவி செஞ்சவங்களோ அவங்க பேசுறது அது அவங்களுடைய அது ஒரு கேரக்டர். அது நம்ம வந்து எதுவும் குத்தத்தோணும். அவங்க நல்லா இருக்காங்களா இப்போ, அது எனக்கு போதுமான. என்ன நம்பி வந்தவங்க நீ நல்லா இருக்காங்களா, அது போதுமானது. அதன் பிறகு அவங்க வாழ்க்கை என்னவோ அதை அவங்க பார்த்துட்டு போறாங்க. அதுக்காக நான் தொடர்ந்து அவங்க பின்னாடி போய் நின்று வாமா அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்க முடியாது. என்ன யாரு நாடி வராங்களோ அவங்களுக்கு தான் உதவி செய்ய முடியும். இன்னைக்கு சவுக்கு சங்கர் கைதுக்கு யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? உண்மையிலே கண்டனம் தெரிவிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுக தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது கூட என்ன பண்றாங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஒரு பெண், திமுக இருக்கிற உறுப்பினர் ஒரு பெண் வந்துட்டு பேசக்கூடிய கடுமையான வார்த்தைகள், அவதூறு வார்த்தைகளை பதிவு போட்டு சவுக்கு சங்கருக்கு மட்டும்தான் இது நடவடிக்கை எடுக்கிறதா இவங்க எடுக்க மாட்டேங்கிறான்னு போட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் மேடம் பாத்துலாம் தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு பாஜக போறீங்க? திமுக பாஜக அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஒரு கண்டென்ட் ஒருத்தவங்க பேசுறாங்களா, இந்த பக்கமா அந்த பக்கம் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்காங்க. நீங்க என்னுடைய முகநூல் பக்கத்துல என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து பாருங்க எப்படி எல்லாம் என்ன திட்டுறானுங்கன்னு. அது கூட நடவடிக்கை எடுக்கல காவல்துறை. அது நான் என்ன பண்றது? அப்ப எனக்கே நடவடிக்கை எடுக்கல, நான் போராட்டம் பண்ணலாமா? சமூக வலைதளம்ன்றது உன்னை நான் திட்டுறது என்ன, இது எவ்வளவு வல்கரா பேசணுமோ சமூக வலைதளம் அசிங்கமா பேசுறான் தான். இன்னைக்கு என் பேஜ்ல போய் பாருங்க, முகநூல்ல என்னோட கமெண்ட் எல்லாம் போய் பாருங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா வாந்தி எடுத்துட்டு தான் வெளியே வந்தீங்க. அந்த அளவுக்கு கேவலமா ஒரு பெண்ணுன்னு பாக்குற இழிவா பேசுறாங்க. அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீடு தேடி போய் உதைக்கலாமா? யாரு வேணாலும் பேசுறது வேற, தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாது. நான் என்ன பொதுமக்களையோ ஒரு பிரபலங்களை பத்தியோ பேசக்கூடிய நேரத்துல வராத வீரலட்சுமி அவர்கள் ஏடிஜிபி அவர்களை பத்தியோ இவர்களை காவல்துறை பத்தி ஏடிஜிபி அவர்களை பத்தி பேசுறதுக்காக வரல. அதுல பணிபுரிகின்ற என்ன எந்த காவல்துறையும் என்ன புகார் கொடுக்க சொல்ல. அப்படி புகார் கொடுக்க சொன்னாலும் யாருன்னா சொன்னதை பேச்சு கேட்டு வந்து புகார் கொடுக்குற ஆளு நான் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ, எது தவறுன்னு நடக்குதுன்னு தெரியுதோ அதை நான் வந்து புகாரா கொடுத்து நான் அதுக்கான நிவாரணத்தை நான் என்னோட தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் நீதியை பெற்றுக் கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். என்ன யாரும் வந்து கம்பல் பண்ணிலாம் புகார் கொடுக்கணும்லாம் சொல்லல. இது தவறான நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் நீங்க சொல்ற பேர்லாம் நான் சொன்னா நீங்க மறுபடியும் என்ன வந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கறேன். ஜெயக்குமார், இந்த சவுக்கு சங்கர், இந்த ஃபெலிக்ஸ், இந்த சீமான், இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆதரவா தான் நிப்பாங்க. இவங்க எல்லாருமே பெண்களுக்கு எதிரானவங்க. இவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு அருகதி இல்லாத. ஜெயக்குமார்லாம் அருகதி இல்லாதவர் தான் அவர்லாம். அவர் எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசணும்? தொடர்ந்து சீமான விஷயத்துல கூட தான் அவர் கண்டனம் தெரிவிச்சாரு. எங்களுக்குலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீக்கா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து யார் யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சவுக்கு சங்கருக்கு? PK சசிகலா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வானதி சீனிவாசன், திருப்பதி நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் பிஜேபியில இவங்க தானே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வேற யார் தமிழ்நாட்டுல ஏதாவது தமிழ் அமைப்பு, தமிழ் தேசிய அமைப்பு யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா கேளுங்க. சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்தவங்க யாராவது தெரிவிச்சிருக்காங்களா கேளுங்க. யாருமே கிடையாது. ஏன்னா இவர் பேசுறது வெட்ட வெளியில் ரெக்கார்டிக்கல தப்பு. பெண்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்கள், இதே காவல்துறை இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப வாழ்க்கை அவர் ரோட்ல செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் பேச்சு இருந்துச்சு. இது உங்களுக்கே தவறுன்னு தெரியுதுல்ல. அவர் எவ்வளவு வன்மமா பேசியிருக்காரு. நீங்க ஏடிஜிபி திட்டினா ரெக்கார்டுக்கெல்லாம் நீங்க வீடியோவோ இல்ல ஒரு பெண் காவலர் ஏதாவது கொடுத்த புகாரா இருந்தா அதை நீங்க உங்களுடைய சவுக்கு மீடியால பிளாஷ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது மீடியால நீங்க வந்து பேட்டி கொடுங்க. யாரும் வேணான்னு சொல்லலையே. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு கடித வாயிலாவும் இல்லாம, எந்த ஒரு வீடியோவும் இல்லாம ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து பெண் காவலர்கள் குறித்து பேசுறது எவ்வளவு பெரிய தவறு அது. ஒரு பெண் காவலர்கள்னா அவங்க எப்படி அவங்களோட பணி இருக்கும் தெரியுமா? இந்த வெயில்ல டிராபிக்ல எவ்வளவு பொண்ணுங்க நிக்குது தெரியுமா? அவங்களுடைய வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. அவரே ஏற்கனவே ஒரு பெண்கள் சம்பந்தமா வச்சு சமூக வலைத்தள பரவலா பரவச்சு அதை வச்சுதான் சொல்றோம் நாங்க. நீங்க பாக்கலையோ? வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். வாட்ஸ்அப்ல அனுப்புற நம்பர் வாங்க. வீடியோவோட அனுப்புறேன். திரும்ப
இல்லை